மகான்கள் என்பவர் இறைவனை அனுபூதியில் உணர்ந்து ஆன்மீக அறிவை பெற்று பிறருக்கு வழிகாட்டியாக விளங்கும் உயர்ந்த ஆன்மாக்கள் ஆவர். மகான்களைப் பற்றிய கூடுதல் விளக்கங்கள் இங்கே. அவர்கள் இறைவனை உணர்த்தும் மைல்கற்கள் போலவும் நம் வாழ்க்கைக்கு தெளிவான வழிகாட்டியாகவும் திகழ்கிறார்கள். பிறரை வாழ்விப்பவர்கள். அவர்கள் தாங்கள் மட்டும் நல்வழியில் வாழ்வது மட்டுமின்றி பிறரையும் நல்வழிப்படுத்தி வாழ்விக்கிறார்கள். வினை மாற்றும் ஆற்றல். மற்றவர்களின் கர்ம வினைகளை தாங்கள் வாங்கிக் கொள்ளும் அல்லது வினைகளின் நிகழ்வு வரிசையை மாற்றி அமைக்கும் ஆற்றல் அவர்களுக்கு உண்டு என்று நம்பப்படுகிறது. அமைதி மற்றும் அருளாளர்கள். சித்தர்கள் மற்றும் மகான்கள் அமைதியை விரும்புபவர்கள். அவர்கள் தங்களின் அருளால் தீராத நோய்களை குணப்படுத்தும் முறைகளை கையாண்ட வரலாறுகளும் உண்டு. சுருக்கமாகச் சொன்னால், மகான்கள் என்பவர்கள் தெய்வீகத் தன்மையுடன் மண்ணில் பிறந்து உலக மக்களுக்கு ஆன்மீக மற்றும் வாழ்வியல் வழிகாட்டுதல்களை வழங்கும் ஞானிகள் ஆவர். அப்படி இறைவனின் அவதாரமாக வந்த ஒரு மகானின் வரலாறு இப்போது பார்ப்போம். மகான் தவத்திரு அருள்மிகு அடிகளாரின் அவதார நோக்கமும் ஆன்மீக பயணமும். தவத்திரு அருள்மிகு அடிகளார் அமிர்த நாழிகை உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தார். சங்கர் தைலாம்பாள் என்ற தம்பதிகளுக்கு இரண்டாவது மகனாக பிறந்தார். அவர் பிறந்த சில நாட்களிலேயே அவரின் தந்தையின் கை உடைந்துவிட்டது. அந்த சம்பவத்தால் குடும்பத்தினர் அவரை அதிர்ஷ்டமில்லாதவர் என எண்ணி அவரை தனிமையில் தள்ளினர். சிறுவயதிலிருந்தே மிகவும் ஏழ்மை வாழ்க்கையை வாழ்ந்து வந்த அவர் குடும்ப அன்பை இழந்த நிலையில் வளர்ந்தார். அந்த நிலையிலேயே பாசம் பந்தம் என்ற உலகப் பற்றுகளையும் சிறுவயதிலேயே துறந்தார். அருள்மிகு அடிகளாரின் மனதில் நாம் ஏன் இவ்வாறு தனிமையில் தள்ளப்பட்டோம்? அதிர்ஷ்டம்தான் ஒரு மனிதனின் முன்னேற்றமா? கடவுள் ஒருவரை ஏற்றத்தாழ்வுடன் படைப்பாரா? கடவுள் என்பவர் யார் என்ற கேள்விகள் சிறுவயதிலேயே எழத் தொடங்கின. 8 வயதில் வந்த அந்த ஆழ்ந்த சிந்தனை சிறுவனான அவரை ஒரு தனிமையான சுடுகாட்டிற்கே அழைத்துச் சென்றது. அங்கு எரியப்படும் பிணங்களைக் கண்டு தனது உள்ளத்தில் மேலும் பல கேள்விகளை எழுப்பினார். அந்த கேள்விகளே அவரின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தப் போகின்றன என்பதை அப்போது சிறுவனாக இருந்த அவரால் உணர முடியவில்லை. அருட்பெருஞ்சோதி, அளவற்ற ஜோதி, ஆனந்த ஜோதி, ஆதி ஜோதி, அநாதிநாத ஜோதி, சரணம் சரணம் சரணம். அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை